வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க. அட்டகாசமாக பாருங்கள். இன்றைக்கி 1/3/2026 இன்றைக்கி 1ஆம் தேதி. அதுவும் அருமையான ஒரு வியாபாரம் பாருங்கள். 2 வண்டி 3 வண்டி பண்ணிட்டேன் இன்றைக்கி. அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் கிளம்பலான்னு இருந்தோம். அண்ணன் வந்து அம்மாத்தூர் கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி பார்த்தா சங்கராபுரம் அங்கேருந்து வந்துருக்காரு. வந்து பார்த்து இந்த வெரிட்டோ எடுத்துட்டாரு. ரொம்ப தங்கமான மனசு, நான் உண்மையிலே சொல்கிறேன் பாருங்கள். இதில் ஒரு இது என்னன்னாக்கா, அண்ணன் வந்து பாவம் வந்தார், கூட ஒருத்தர் 2 பேர் இட்டுன்னு வந்தாங்க. இட்டுன்னு வந்துட்டு ஆனால் இந்த வண்டியை வந்து நேரம் என்கிட்ட வந்து பார்த்தாங்க. 10 ரூபா வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா வச்சு கொடுங்க அப்படின்னாங்க. நான் கம்முன்னு அமைதியாக இருந்தேன். நான் எதுவும் பேசலை. சரி என்னான்னு தெரியாத நம்ம என்ன பேசுகிறோம் கம்முன்னுட்டு நான் பேசினான்ட்டு பார்த்துட்டு அவங்களே வந்து செக் பண்ணி பார்த்து ஒரு வண்டி கூட எடுக்க மாட்டேறான் இவரை. ஒரே வண்டி கூட எடுக்க முடியும். நான் என்ன சொன்னேன்னா, நீ போய் கிளம்பிடுண்ணா, நீ என்கிட்ட எடுக்கலோட பரவாயில்ல கிளம்பிடுங்க அப்படின்ட்டேன். அப்புறம் என்ன பண்ண நேரத்தில் அவங்களுக்கு சண்டை ஆச்சு, தனியாக அமுச்சு விட்டாரு. வந்தார், இந்த வண்டியை எடுத்து கொடுத்தேன் பாருங்கள். ஒன்று சொல்கிற பாருங்கண்ணா, நல்லதோ கெட்டதோண்ணா, நம்ம நல்லா வாழ்ந்தாலும் நல்லா போனாலும் எல்லாம் நம்ம கையில் தானே. நீ என்ன கூட நம்ப தேவைண்ணா, உன்னை நீ நம்பினா போதும். என்னண்ணா சொல்கிற? உன்னை நீ நம்பினா போதும், அவ்வளோதான். ஆமாம், சொல்லு எங்கே வர சொல்லுண்ணா. ஆனால் நான் சங்கராபுரத்துலேருந்து வரேன். முருகன் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது, வாங்கிட்டேன் காரு. எல்லோரும் வாங்க, பரவாயில்ல ரேட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறாரு, எல்லோரும் வாங்க. ஏன்னா எம்மாதிரி வீடியோ பார்க்குறீங்க? நான் கிட்டத்தட்ட 6 மாதம் 7 மாதத்துலேருந்து பார்க்குறேன். எத்தனை பேர் வந்து நீங்கள் வந்தது? நான் 3 பேர் வந்தோம். அதில் 2 பேர் பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. நான் ஒரு ஆள் அண்ணன் இதை கொஞ்சம் பார்த்து குறைச்சி கொடுத்தாரு. எல்லோரும் வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்ல மனுஷன். ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். ஏன்னா வர சொல்ல எப்படின்னா தனியாக வரலாமா, எல்லாம் கும்பலாக நல்லா எல்லோரும் வாங்க. ஆனால் எது யாருக்கு கமிஷன் கொடுக்கணும் அது கொடுக்கணும்னு எதுவும் கேட்காதீங்க. வந்து அவங்களுக்கு பிடிச்சது யாரும் வாங்கிட்டு போங்க. அவ்வளோதான். கூட வந்தாலும் சும்மா அவங்க ஏதோ வாங்கி கொடுத்து சாப்பிட்டு போங்க. அவ்வளோதான். இதுமாரி பற்ற வச்சுட்டு போகக்கூடாது. அதை சொந்தக்காரே நம்பக்கூடாது. மெயின் சொன்ன வார்த்தை சூப்பரான வார்த்தைண்ணா, அருமையான வார்த்தைண்ணா. நீ சொன்ன ஒரு வார்த்தை அருமையான வார்த்தைண்ணா. உண்மையிலே சொல்கிறேன், மனசே கஷ்டமாக போயிடுச்சு எங்களுக்கு. இப்போ சொல்கிறேண்ணா, அண்ணனுக்கு வந்து பிடிச்சிருக்குது வண்டி, இன்னொரு வண்டியும் பிடிச்சிருக்குது, இந்த வண்டி பிடிச்சிருக்குது. கட்ட வேணாம். இதில் என்னண்ணா குறை? இதில் எதனா குறை சொல்ல முடியும்? வண்டி சுற்றி கேட்பேண்ணா தலைவண்ணா. இந்த வண்டியில் எதனா குறை சொல்ல முடியும்? பாரு, ஒரே அண்ணன் வர டயலிசிஸ் பார்ட்டி அந்த அம்மா கோசம் எடுத்து பார்த்துக்கு ஏசி, பவர் ஸ்டேரி, பவர் விண்டோ, சென்ட்லாக்கு, அலாய் வீலு எல்லாமே இருக்குது. 4 டயர் புது தெளிவான பாடிண்ணா. வண்டியில் குறைன்ற வார்த்தையே இருக்கக்கூடாது. நல்லதோ கெட்டதோண்ணா, வாங்க எடுத்துன்னு போங்க, தரேன். டீசல் வண்டி நல்லாயிருக்கும். லிட்டர் 22-23 வரும் மைலேஜ். அருமையான ஏசிலேருந்து சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும். விட்டுறாதீங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு டயாலிசிஸ் பார்ட்டி தான் அண்ணன் வந்து. ஆனால் உங்களுக்கு அண்ணா டயாலிசிஸ் அப்போ உங்களுக்காண்ணா டெய்லியும் பண்ணுறீங்களாண்ணா? இப்போ வாரத்து 2 என்னென்ன வேலை செய்றீங்க அண்ணன்? நீங்கள் டிரைவிங் வேலை செய்கிறேன். அது சரி, டிரைவர் வேலை செய்றீங்களா? டிரைவர் வேலை செஞ்சுன்னு குடும்பத்தை பார்த்துக்கின்னு டேரக்ட் போறீங்களா? எதுன்னு 2 தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஆமாம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். என் கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது. அப்படிங்களா? ரைட்ண்ணா. இந்த கஷ்டத்துலேயும் கார் எடுக்கிறீங்க. ஆமாண்ணா. ஒரு 30 வருஷம் வேண்டிட்டு இருந்து பார்க்கலாம், எடுக்கலாம், அப்போ எடுக்கலாம், இப்போ எடுக்கலாம். 30 வருஷம் போப்பிச்சு. இப்போ எடுக்கலாம் இருந்து அவன் வேறு வெளி வண்டியெல்லாம் ஓட்டக்கூடாது. சொந்த வண்டி வாங்கணும், ஓட்டணும்னு ஒரு ஆசை. அது ஓட்டி அவனு தீரணும்னு இன்றைக்கி ஏதாவது நல்ல கடவுள் பச்சாய் கடவுள். நான் முருகர், நான் முருகர் நினச்சது. ஆமாம். ஆனால் எவ்வளோ டேரக்ஸ் ஒரு நாளைக்கு ஆகுது உங்களுக்கு காசுனாக்கா? ஒரு காப்பி திட்டால போகுது. காப்பி திட்டம் 2000 போகுது. உடம்பு பார்த்துண்ணா பத்திரமா நல்லா இருக்குண்ணா. மனசா அண்ணன் பேருண்ணா குமார். இந்த குமாரன் அண்ணன் மனசார வாத்துக்கண்ணா. எவ்வளோ எனக்கு கமாலில் பண்ணீங்க. நல்லபடியாக ஒரு 200-300 பேர் மனசார வாத்துக்கண்ணா. இந்தமாதிரி தங்கமான மனசில் உண்மையாக சொல்கிறேன் பாருண்ணா. ஆனால் இப்போ உடனே சொல்கிறேண்ணா, நல்லதோ கெட்டதோ இந்த உடம்பு வந்து உங்களுக்கு கோசம் ஏன் சொல்லிட்டேன்னா, பெருமை சொல்லலானே. என்னை வளர்த்து விட்டுங்க, ஏன்னா இங்கேயோ ஜீரோவில் இருந்தால் வளர்த்து விட்டாள். வளர்த்து விட்டு துரோகம் பண்ண இனிமேல் இந்த சரம் நினச்சது கிடையாதுண்ணா. எல்லாம் நல்லது தான் பண்ணும். ஒருத்த அழிஞ்சு போகிறானா, நாசமாக போகிறானாக்கா, எட்வைடாக போகிறானாக்கா, கண்டிப்பாக எல்லாம் அவங்க தான் இருக்குது. அதனால் யாருக்கும் துரோகம் நினைக்காதீங்க. உள்ளதை உள்ளபடியே பேசுங்க, உண்மையாக பேசுங்க, உண்மையாக இருங்க. நல்லா இருப்போம், எண்ணம் உயர்வாக போவோம். அடுத்த ஸ்டெப்புக்கு அவன் போகலாம். நீ 10 ரூபா ஒருத்தனை ஏமாத்தினா மறுநாள் காலையில் 20,000 போயிடும். இது உண்மை, என் அனுபவத்தில் சொல்கிறேன். தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன், அதையும் கேட்டுங்க. அண்ணன் குமார் அண்ணன் மனசார வாத்து. சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பஸ் பாருங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நிறைய வண்டி போயிடுச்சு. அண்ணன் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இந்த கிஃப்ட்டு வந்து வீடியோ போட்டு போனேன். அட்வான்ஸை வந்து பண்ணிட்டு போயிட்டார். பார்த்துட்டு
அதனால் நீங்கள் வந்து எடுக்கணும் வந்து எடுத்துகிட்டு பாருங்க. அண்ணன் வந்து தேனியில் இருக்கார். கம்பம் தேனி அந்த திண்டுக்கல் மாவட்டம் தேனி அங்கேருந்து வந்து எடுத்துட்டாப்புல. அவர் அண்ணன் பார்த்தீங்கன்னா இவர் வந்து காஞ்சிபுரம். இவர் நண்பர் என் வீடியோ பார்க்குறாராம், வானாங்க எத்தா எடுக்கணும்னு சொல்லிட்டு சூப்பராக தர. உண்மையிலே சொல்கிறேன், நேற்று வந்து 11 வண்டி விற்றேன். அது காரணம் யாரண்ணா, எங்கள் அண்ணன் கைராஜ் தான். சூப்பராக வியாபாரம் ஆச்சுண்ணா. அந்த மனசு நல்ல மனசு. 2 வார்த்தை பேசினாரு. எங்கே இருந்தால் சொல்லுங்கள், எங்கே இருந்தால் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேங்க. நண்பர் இவருக்காக வண்டி எடுக்க வந்தோம். இந்த வண்டி தான் வேணும்னு சொன்னார், எடுத்தாச்சு. இவர்கிட்ட பேசுங்க. ஓகே சொல்லலாம், எங்கே இருந்தால் சொல்லலாம். நீங்கள் நான் தேனி மாவட்டத்துலேருந்து வரேண்ணா. வண்டி எடுக்கணும்னு எனக்கு ஒரு 15 வருஷமாக ஆசை. அதை இப்போ அண்ணன் மூலமாக தான் எனக்கு நிறைவேறிச்சு. மேலே மேலே அண்ணன் வளரணும், எல்லா பேரும் நல்லபடியாக கஸ்டமர்லாம் நல்லா மேலே மேலே நல்லா அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணணும்ண்ணா. ஆனால் என்ன மாடல நீங்கள் எடுத்து வந்து நீங்கள் மாடலு என்ன 2016ண்ணா. ஓனர்ண்ணா? ஓனர் சிங்கிள் ஓனர்ண்ணா. இன்சூரன்ஸ் கலந்து தானே? இன்சூரன்ஸ் எல்லாம் கலந்து கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்கு. பேட்டரி போட்டு சொல்லுங்க. புது பேட்டரியில் போட்டு கொடுத்தாருல்ல. இங்கே சொல்கிறேன், என்ன பண்ணேன், இந்த வண்டி கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரி நல்லா இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா பேட்டரி டவுன் ஆச்சு. ஆனால் நான் வார்த்தை விட்டேன், ஆனால் அது பேட்டரி கொஞ்சம் சரியில்லைண்ணா அப்படின்னோடனே நான் தரேன். கொஞ்சம் காசு கொடுத்தாரு. மிச்ச காசு போட்டு கொடுத்துட்டு புது பேட்டரி கொடுத்துட்டேன். ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக தூங்க நல்லா இருக்கணும். இங்கே சொல்கிறேன், எண்ணம் போல் வாழ்க்கை. ஒன்று அண்ணன் பெரிய பெரிய எடுக்கணும். இவர் அண்ணனுடைய டார்கெட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 1.25 2 ரூபா பட்ஜெட் தான் வந்தார். பேசி அந்த ரேட்டே எடுத்து கொடுத்துட்டு பாருங்க. பேசுங்க அப்படியே சுற்றி வண்டி. சூப்பரான வண்டி சார், அருமையாக வண்டி. பவர் ரொம்ப நல்லா இருக்குது. செட் பண்ணி போடுவீங்களா? ஹலோ எடுத்துண்ணா. என்ன பண்ணுங்க, இது சாய் போனால் கம்மியாக தான் வரும். 700 வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க. அட்டகாசமாக ஸ்விஃப்ட் டிசைரு ஜெட்டிஐ போயிடுச்சு பாருங்க. 12 மாடலு, 2 ஓனரு, எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட் இருந்துச்சு. அண்ணன் நேற்றே வந்தார், ஒரு கையோடு தான் வந்தார். பணத்தை கண்ணில் காட்டினார். இன்றைக்கி என் கண்ணில் காமிச்சார், வண்டி முடிச்சு கொடுத்துட்டு பாருங்க. ஏன்னா ஒரு கை இது வேறு, பணத்தை கண்ணில் காட்டுது வேறு. பார்த்து பேசி வச்சுட்டாங்க. சூப்பர் ரேட்டுங்க, அருமையான ரேட்டுங்க இதெல்லாம். அண்ணனுடைய டார்கெட்டே பட்ஜெட் 2000 போட்டு 2.25 2.80 தான் கேட்டார். ஆனால் வானா முன்ன பேசியே தரேன், எடுத்து கொடுத்துட்டு பாருங்க. நல்லா இருக்கணும், மேன்மேல் வளரணும். ஜெட்டி அவ்வளோ அருமையாக இருக்க வேண்டிய எங்கேருந்து சொல்கிறாரு சொன்னேன். எங்கே சொன்னேன், திருவண்ணாமலேருந்து வரேங்க. நாங்கள் நான் ஒரு மெக்கானிக், டிவிஎஸ் மெக்கானிக்கு கம்பெனிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டேன். நம்ம நண்பர் டிரைவர் அவர், நம்ம வீட்டுக்கு 3வது வீட்டுக்கார் தான். வண்டி வந்து பார்த்தோம், பிடிச்சிருந்தது எங்களுக்கு. பட்ஜெட்டை பற்றி இல்லை, அதனால் வண்டி நல்லா இருந்தது. அண்ணனோட தயவால் இந்த வண்டியை நாங்கள் கேட்டோம். நாங்கள் ஒரு ரேட்டு சொன்னால் அவர் ஒரு ரேட்டு, அப்புறம் கஸ்டமரே டைரெக்டாக பேசி ஒரு நல்ல ரேட்டுக்கு எங்களுக்கு முடிச்சு கொடுத்தாருங்க. அவர் மென்மேலும் வளரணும், அவர் ஆசையோடு நாங்களும் அவர் நல்லபடியாக வளரணும். மேற்கொண்டு நாங்கள் நல்லபடியாக கண்டு வர வாழ்த்துக்கள். வண்டி ஓட்டி காமிச்சு எப்படி? வண்டியெலாம் நல்லா இருக்குது. நல்லா 120 போகுது. அவரே மிரிச்சு பார்த்தாரு. 120 நாங்கள் யாரும் இப்போ ஓட்டுறதில்ல. எல்லாமே 80 தானே ஓட்டுவாங்க. 120 இல்லை. நம்ம மனசுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு இன்னும் கொஞ்சம் கஸ்டமர்கிட்ட பேசி இன்னும் கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருந்தா, அதனால் கொஞ்சம் நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. வண்டி நல்ல மாடலுங்க. சொல்லலாம், நீ எங்கே தர சொல்லலாம். வணக்கம், திருவண்ணாமலை டிரைவர் ஆனந்தன். இங்கே யூடியூப்பில் பார்த்தேன், நிறைய வண்டி இருக்குது இவர்கிட்ட. இருந்தாலும் நமக்கு பிடிச்ச வண்டியை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எல்லாம் நம்பி வரலாம். வந்தால் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாரு. நல்ல மனுஷன், நல்ல இதுதான். எனக்கு என்ன ஒரு வார்த்தைனா, ஃபோனை எடுக்க மாட்டுறாரு. ஒரு அர்ஜென்ட்டு என்ன ஏது டவுட்டு கேட்கலான்ட்டு நேற்று நைட்லேருந்து ஃபோன் அடித்தேன், எடுக்கவே மாட்டுறாரு. அதுதான் எனக்கு ஒரு சின்ன குறை. இவங்க நைட்டில் எங்கள் வீட்டுக்காரம்மா ஃபோன் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. நைட் இல்லை, காலையில் பேங்க்லேருந்து எனக்கு இதுவில் அப்படியே அனுப்பிச்சிட்டாங்க மொபைலில். அது அப்படியே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா என்னான்னு கேட்டேன். அதுக்கு தான் உங்களுக்கு நம்பருக்கு, அப்பா நம்பருக்கு, மணி நம்பருக்கு, நம்பருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்து மறுபடியும் பணமாக எடுத்துக்கின்னு வந்தேன். முடிஞ்சு கையில் தான் காசு, எனக்கு அக்கௌண்ட்டில் வாங்குறது கிடையாது. அந்த கையில் நல்லா இருக்கணும், மேல் வளரணும். கஸ்டமர் வந்து நம்ம நிறைய வாட்ச்மேன் இருக்கிறாங்க, எல்லாம் ஃபோன் நம்பர் போட முடியல. வேலைக்கு வர சொல்ல பார்த்தினாக்கா, ஆனால் என்னென்ன வேலை, எவ்வளோண்ணா, என்னென்ன சம்பளம் வந்து கேட்டவங்க போக சொல்ல பார்த்தா நான் போயிட்டு வரேன்னு போய் நிற்கிறாங்க. அதுமாதிரி ஆகிப்போது உடம்பு. ஒரு நாளைக்கு பார்த்தினா 200 ஃபோனாக கம்பல்சரி. ஒரு வாரத்துக்கு பண்ணால் 4000 ஃபோன் வருது. 7 லட்சம் சப்ஸ்கிரைப் இருக்கிறாங்க. எல்லாரும் பதில் சொல்ல முடியும், என்ன பண்ணுறது. நம்ம எவ்வளோ சப்ஸ்கிரைப் எடுத்தோ ஃபோன் நிறையா வருது. இருட்டு பார்க்கல, ஆளை வச்சு போடுறேன்.
கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்கண்ணா. அண்ணன் சொன்ன ஃபாலோ பண்ணுறேன். நன்றி வணக்கம். அண்ணன் அது ஒரு கண்டிப்பாக தான் பண்ணுறேன். மனம் இது வேற ஒண்ணும் இல்ல. உங்களுடைய இதுக்கு நான் கொஞ்சம் ஃபாலோ குறை எதுவும் பண்ணுறேன். இல்லை. இது கூட ஒரு இதுதான். நீங்கள் எடுத்து இப்போ அடிக்கடிக்கு தொல்லை பண்ணுறவங்களா இருந்தால் கூட இது பண்ணலாம். ஒரு முறை எடுத்துட்டு இவ்வளோதான் மேட்ரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கூட எல்லாருமே இப்போ என்ன மாதிரி உன்னுடைய இது வந்து நான் தூரத்துலேருந்து வரவங்க நாங்கள் இங்கே ஒரு 110 கிலோமீட்டர் தான். ஒரு சிலர் 450 கிலோமீட்டர்லேருந்து வந்திருக்காங்க. மாயாவரத்துலேருந்து வந்திருக்காங்க. முடியல சென்னையிலேருந்து வராங்க. இருட்டா நான் கண்டிப்பாக அண்ணன் சொன்னதுக்கோசம் நான் ஏற்றுக்கிறேன். கொஞ்சம் ஆளுகளை போட்டு நான் ஃபாலோ பண்ணுறேன். போதுமாண்ணா? நன்றி வணக்கண்ணா. அண்ணா அப்படி சுற்றி காட்டுப்பா. அருமையான ஜெட்டி சூப்பர் ஜெட்டி